இம்ப்ளான்ட் டெக்னிக்லேயே வந்துட்டு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் பெஸ்ட்டா இல்லை ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக் பெஸ்ட்டா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான வேறு மாதிரி இருக்கும். இந்த செயற்கையான வேரை பார்த்தீங்கன்னா உங்க எலும்புக்குள்ள பொருத்தி அதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ்டாக பல்லு கொடுப்போங்க. முழுசா வாயில எந்த பல்லுமே இல்லை அப்படின்னாக்க இந்த 4 டெக்னிக்ல ஏதாவது ஒரு டெக்னிக் மூலிமா உங்களுக்கு ஃபிக்ஸ்டா பல்லு கட்ட முடியுங்க. டெக்னிக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆன் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட் டெக்னிக்குங்க. செகண்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆன் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட் டெக்னிக் தான். தேர்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசல் இம்ப்ளான்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஆல் ஆன் 8 இம்ப்ளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. 4வது டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைகோமேட்டிக் இம்ப்ளான்ட் மூலமா பல்லு ஃபிக்ஸ்டா பல்லு கொடுக்கறதுங்க. இந்த 4 டெக்னிக் தான் இருக்கு. இந்த 4 டெக்னிக்ல உங்களுக்கு எது சிறந்த டெக்னிக்கோ அதை நாங்க உங்க எலும்புக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழுசா பல்லு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போங்க. வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் பெஸ்டா இருக்குமா இல்ல ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக் வந்து பெஸ்டா இருக்குமா அதை பத்தி தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இப்போ ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு முன்னாடி காலத்துலலாம் யூஸ் பண்ண இம்ப்ளான்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாடையில 10ல இருந்து 12 இம்ப்ளான்ட்ஸ் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். அந்த 10ல இருந்து 12 இம்ப்ளான்ட்ஸ்ல இருந்து தான் சப்போர்ட் எடுத்து முழுசா ஒரு தாடையில மட்டுமே முழு பல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். பட் டெக்னாலஜி அதிகமாக ஆக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளான்ட்டோட நம்பர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஆல் ஆன் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட் டெக்னிக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேல தாடையில 4 இம்ப்ளான்ட்டும் கீழே தாடையில 4 இம்ப்ளான்ட்டும் போட்டுட்டு ஃபிக்ஸ்டா உங்களுக்கு எல்லா பல்லும் நாங்க கொடுக்கறதா இந்த டெக்னிக்குங்க. இந்த ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனா அப்ராட்ல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டெக்னிக்கை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ராட்ல இருக்க பர்சன்ஸ்க்கு எல்லாமே ஜாவோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த போனோட உறுதித்தன்மைன்னு சொல்லக்கூடிய டென்சிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு மேல தடையில 4 இம்ப்ளான்ட்டும் கீழே தடையில 4 இம்ப்ளான்ட்டும் போட்டாவே முழுசா பல்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதுவே நம்ம கண்ட்ரில பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எலும்போட உறுதித்தன்மை வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல் ஆன் 6 போறது தான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்ரே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எலும்போட உறுதித்தன்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக உங்களுக்கு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் மூலியமாவே ஃபிக்ஸ்டா பல்லு கட்டி கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக்கை பத்தி பார்த்தாச்சு. அது என்ன ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக்ங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆல் ஆன் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட் டெக்னிக் வந்துட்டு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் மாதிரி தாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் இந்த ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக்னு சொல்றது. இப்போ ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக்ல பாத்தீங்க அப்படின்னா மேல தடையில 6 இம்ப்ளான்ட்டும் கீழே தடையில 6 இம்ப்ளான்ட்டும் ஆக மொத்தம் 12 இம்ப்ளான்ட் வச்சுட்டு நம்ம எல்லா பல்லுமே ஃபிக்ஸ்டா கட்டி கொடுக்க முடியுங்க. இப்போ உங்களோட எலும்போட உறுதித்தன்மை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க தாராளமா உங்களுக்கு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் மூலமா ஃபிக்ஸ்டா பல்லு கட்டி கொடுக்க முடியுங்க. உங்களோட போன் டென்சிட்டி அதாவது எலும்போட உறுதித்தன்மை வச்சு தான் உங்களுக்கு ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் டெக்னிக் மூலிமா பல்லு கட்ட முடியுமா இல்ல ஆல் ஆன் 6 இம்ப்ளான்ட் டெக்னிக் மூலிமா பல்லு கட்ட முடியுமான்றது நாங்க உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த 2 டெக்னிக்ல எந்த டெக்னிக் சிறந்ததுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்க டென்டிஸ்ட் கிட்ட பார்த்து உங்களுக்கு எந்த டெக்னிக் மூலிமா ஃபிக்ஸ்டா பல்லு கட்டிக்கலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட் பத்தி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.